Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை கிரியேட் பண்ணவருடைய பெயர் குடோ வேன் ரோசம். இவர் ஒரு சயின்டிஸ்ட். நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல மேத்தமெட்டிக்ஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது அப்ப கண்டுபிடிச்சதான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம். அவர் நெதர்லாண்ட்ல இருக்க இந்த இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அவரு ஏபிசி லாங்குவேஜ் அப்படின்ற லாங்குவேஜ் பேசிக் பதிலா, பேசிக்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், அதுக்கு பதிலா ஏபிசி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த லாங்குவேஜ்ல நிறைய எரர்ஸ், அதே சமயம் நிறைய இஷ்யூஸ் அரைஸ் ஆச்சு. ஆனா அதோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த டெவலப்மெண்ட் டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பரா ரோசம் இருந்தார். அப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எகெயின் அது ரிஃபைன் பண்ணும்போது பைத்தான் நேம் யூஸ் பண்ணி அந்த சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சின்டாக்ஸை எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லா இஷ்யூஸையும் சால்வ் பண்ணி கொண்டு வந்ததுனால அதை பைத்தான் பேர் வச்சாரு. ஃபர்ஸ்ட் அவர் இந்த இன்ஸ்டிடியூட்ல கிரியேட் பண்ணாரு. நாளடைவில் அதை டெவலப் பண்ணி ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்காக தனியே ஒரு ஃபவுண்டேஷனே ஆரம்பிச்சார், பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். இது எல்லாம் எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1991 நடந்தது. 1998 மேலதான் பிஎஸ்எஃப் கண்டுபிடிச்சாங்க, அதாவது பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் ஓன் பண்ணாங்க. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரொம்ப சிம்பிளா இருக்கும், இங்கிலீஷ்ல யூஸ் பண்றப்படியே இருக்கும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப பாக்குறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை குடோ Van Rossum in 1991 in Netherlands at National Research Institute for Mathematics, owned by PSF. PSF is Python Software Foundation. இது டெவலப் பண்ண தென் அந்த மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தனியா இதுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பாத்தீங்கன்னா C++, ஜாவா இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். பைத்தானும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல வருது, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது பாத்தீங்கன்னா C++, ஜாவா இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிள், ஈஸி அண்ட் ஹைலி ஃபிளெக்சிபிள். ஏன் இதுக்கு பைத்தான் பேர் வச்சாங்கன்னா அது ஒரு ரெப்டைல், ஈஸியா வளைஞ்சு நெளிஞ்சு போகும் இல்லையா, அதே போலதான் இதுவும் எல்லாத்துக்கும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கோ இந்த பிளாட்ஃபார்முக்கோ ஈஸியா ஃபிளெக்சிபிளா இருக்கும்ன்ற காரணத்தால தான் இதோட பேர் பைத்தான் வந்துச்சு. இது சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுனால ஈஸியா கோட் பண்ணலாம். அதே போல டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க C++ பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும், இன்ட், கேர், அதே போல எந்த டிக்ளரேஷனும் இதுல இல்ல. ஓபன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓபன் சோர்ஸ் லாங்குவேஜ்னா உங்களுக்கு தெரியும், இது ஈஸிலி இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கும். நம்ம அந்த சோர்ஸ் கோட எடுத்து மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேபிட்டல் லெட்டர் போட்டாலும் ஸ்மால் லெட்டர் போட்டாலும் அதுக்கு வேரியேஷன் இருக்கும், டிஃபரன்ஸா அது எடுத்துக்கும், வேற நேமா அது கன்சிடர் பண்ணிக்கும். எமர்ஜிங் பாத்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் தான் ரொம்ப எமர்ஜிங் லாங்குவேஜ். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆக இருக்கு. கூகுள், யூடியூப் எல்லாத்துலயுமே பைத்தான் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இன்டராக்டிவ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இன்டராக்டிவ் அப்படின்னும் போது ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கோ நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ரிசல்ட் பார்க்கறதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் போது இன்டர்பிரட்டர் இதுல யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா தெரியும் உங்களுக்கு, எந்த ஒரு லாங்குவேஜுமே ஆப்ஜெக்ட் கோடா கன்வெர்ட் ஆகும், தட் இஸ் மெஷின் லாங்குவேஜா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டர்பிரட்டர், கம்பைலர் ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுல C++லாம் கம்பைலர் இருக்கும், அதை மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஆனா பைத்தான் பாத்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் தான் இருக்கும். சிங்கிள் லைன் இஸ் கன்வெர்டட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். ஸோ நீங்க எத்தனை லைன் கோட் பண்ணாலுமே ஒரு லைனா தான் அது இன்டர்னலா மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் இது இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் சொல்றாங்க. இட் இஸ் லெஸ் சின்டாக்ஸ் அண்ட் வெரி லெஸ் கீவேர்ட், மேக் ஈஸி டு லேர்ன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான சின்டாக்ஸ். ஏன்னா இதுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் கிடையாது. அதே போல
நீங்க பிரிண்ட் கொடுத்து எந்த செமிகாலன் தான் வைக்கணும், அந்த மாதிரி எந்த டெர்மினேட்டரும் தேவையில்லை. டெர்மினேட்டர் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஒரே லைன்ல நிறைய கமாண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது தான் நமக்கு டெர்மினேட்டர் தேவைப்படும். அது வரைக்கும் நமக்கு டெர்மினேட்டர் தேவைப்படாது. அதனால செமிகாலன் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு எரராகவும் காட்டாது. கீவேர்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. வெரி எஃபிஷியன்ட் அண்ட் நோ டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் நீடட் which saves the time. இப்ப நம்ம பார்த்தா போல டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் நமக்கு தேவை கிடையாது. கேரக்டரா, இன்டிஜரா, ஃப்ளோட்டான்னு எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாம ஜஸ்ட் வேரியபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது அதுல இருக்க வேல்யூ வச்சு அது இன்டர்னலா தெரிஞ்சுக்கும். அதே போல இதுல டைப் காஸ்டிங் பண்ணணும், ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரிங் தான் கன்சிடர் பண்ணிக்கும். அதனால டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் இல்லாத காரணத்தால நமக்கு டைம் சேவ் ஆகும். டைப் காஸ்டிங் பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் லாங்குவேஜ் which has extensive set of libraries. நமக்கு நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏத்தா போல லைப்ரரிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால எல்லாமே ஃப்ரீயாகவும் அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் எந்த விதமான அப்ளிகேஷன் யூஸ் பண்றோமோ அதுக்குண்டான லைப்ரரியை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் சோர்ஸா இருக்க பட்சத்துல ஃப்ரீ, நமக்கு எந்த ஒரு காஸ்டும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கம்பேட்டிபிள் வித் அதர் லாங்குவேஜஸ் லைக் சி, C++, ஜாவா. இது ரொம்ப ஈஸின்னு பார்த்தோம். அதே சமயம் இன்டகிரேட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியானது. எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம ஈஸியா பைத்தான்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அது ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். இட் ரன் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட் GUI. ஸோ அதே போல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சில பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் லினக்ஸ், யூனிக்ஸ், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அது எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் சேம் ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதனால எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை சப்போர்ட் பண்ணும். பெட்டர் மெமரி மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கலி டூ கார்பேஜ் கலெக்ஷன். இதுல மெமரி மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ரீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க சிடில பாத்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைனமிக் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா கம்பல்சரியா நம்ம ஃப்ரீ பண்ணணும். ஆனா பைத்தான்ல பாத்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன் அதுவே சரியா பண்ணிடும். தட் மீன்ஸ் யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ், வேல்யூஸ் எதுவா இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸ்பேஸ் நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, மெமரியில எந்த அலோகேஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. இதெல்லாம் தான் பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ். இதுக்காக தான் நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ல இப்போ பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல பைத்தானுடைய யூசேஜ், அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த ஹிஸ்டரி, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.